வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செயின் பேக் ஸ்டிச்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்மலாக நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். ஆனால் அதுலேயே பேக் டு பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான நீடில் த்ரெட் நீடில் இருந்தால் ஓகே, ஆஸ் வெல் as சில்க் த்ரெட் ஆர் ஜரி த்ரெட் இருந்தால் ஓகே. ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் போதும். அந்த சிசர் ஆரி சிசர் சொன்னல, ஸோ அது அவைலபிள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மாதிரி தான் நான் ஒரு லூப் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குட்டி செயின் ஒன்று போடுறேன். ஓகேவா? திரும்பி அந்த குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் அப்படியே பேக்வேர்ட்ஸ் நான் வரேன். அந்த ஃபர்ஸ்ட் லூப்போடைய கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் விட்டு இன்னொரு குட்டி செயின் போட்டுட்டு அந்த லூப்பை திரும்பி நான் ஃப்ரண்ட்டில் எடுக்கிறேன். ஓகேவா? நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நான் ஒரு லாங் செயின் போடுறேன். இப்போ திரும்பி பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுவேன். குட்டி செயின் போட்டு அப்படியே பேக்வேர்ட்ஸ் ஆன் த சென்டர் ஆஃப் த செகண்ட் லூப். ஓகேவா? ஸோ திரும்பி அங்கே ஒரு குட்டி செயின் போட்டு திரும்பி தேர்ட் லூப் நான் போடுறேன். ஸோ தேர்ட் லூப் போட்டோடனே பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி செயின் போட்டுட்டு திரும்பி பேக்வேர்ட்ஸ் தேர்ட் லூப்போடைய சென்டர் பார்ட்டில் ஒரு குட்டி செயின் திரும்பி ஃப்ரண்ட்டில் எடுத்து ஃபோர்த் லூப் போடணும். ஸோ இதுதான் பேக் டு பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நிறைய இடத்துல இந்த மெத்தட் ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச்சுக்குமே இந்த பேக் டு பேக் இருக்குல்ல, இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் மேலே தான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அதோடைய ஃபினிஷ் எப்படி இருக்குது பாருங்கள், இதோட இது எப்படி இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஃப்ளாட் எண்டாக போயிருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக எம்போஸ்டாக இருக்கும். இன் பிட்வீன் ஆஃப் ஈச் லூப்பில் எம்போஸ்டாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு வாட்டியும் நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் லூப் போடுறோமா, செகண்ட் லூப் லாங்காக போடுறோம். ஸோ அதுலேருந்து பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்பி பேக்வேர்ட்ஸ் இழுத்து செகண்ட் லூப்போடைய சென்டர் பார்ட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு திரும்பி ஃப்ரண்ட்டில் இழுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக ஒரு பேக் டு பேக் செயின் ஸ்டிச் நம்ம போடணும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நார்மல் செயின் ஸ்டிச் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும், பேக் டு பேக்கும் நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு.